நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். மே தினத்தை முன்னிட்டு திமுக மாநில இளைஞரணி அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா சுதேசி காட்டன் மில் வாயிலில் கொடியேற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு தனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். புதுவை திராவிட பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் மே தின விழா சுதேசி காட்டன் மில் வாயில் அருகே கொண்டாடப்பட்டது. காளியசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினரும் மாநில திமுக இளைஞரணி அமைப்பாளருமான சிவா கலந்து கொண்டு மே தின கொடியினை ஏற்றினார். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி தமது வாழ்த்தினை தெரிவித்து உரையாற்றினார். இதேபோன்று BSNL தொலைபேசி அலுவலக முகப்பில் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற மே தின விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். விழாவிற்கு மாவட்ட செயலர் அன்பழகன் தலைமை தாங்கிட கவுன்சிலர் சக்திவேல், அமைப்பாளர் தைரியநாதன், தொகுதி அமைப்பாளர் ஈசாக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று மேட்டுப்பாளையம் MPDL கம்பெனியில் ராதாகிருஷ்ணன், திருநாவுக்கரசு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற மே தின விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு தமது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டார். இதேபோன்று ஆட்டோ தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற மே தின விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு கொடியேற்றி வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் தைரியநாதன், கவுன்சிலர் சக்திவேல் உள்ளிட்ட தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று AITUC சார்பில் நடைபெற்ற மே தின விழாவில் சுதேசி காட்டன் மில் அருகே INTUC ரவிச்சந்திரன் கொடியேற்றினார். விழாவில் கலந்து கொண்ட தொழிற்சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்து 10 ஆண்டுகள் வேலை செய்பவர்களுக்கு புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்து நாட்டில் உள்ள வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் முன்பு அமர்ந்து 10 ஆண்டுகள் வேலை செய்பவர்களுக்கு வயிற்றில் புற்றுநோய் ஏற்படும் அபாயம் உள்ளது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அலுவலகத்தில் வேலை செய்துவிட்டு உடற்பயிற்சி நிலையத்திற்கு சென்று உடற்பயிற்சி செய்தாலும் இந்த அபாயம் நீங்காது என்றும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஆய்வை நடத்திய டாக்டர் கிளேர் நைட் தமது ஆய்வில் நாம் எந்த அளவிற்கு சுறுசுறுப்பாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆபத்து குறைவாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். மேலும் கம்ப்யூட்டர் முன்பு உட்கார்ந்து கொண்டு அதை எவ்வளவு நேரம் பார்த்து கொண்டு இருக்கிறோமோ அந்த அளவு அது நம் இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்றும், மேலும் 11 மணி நேரம் தினமும் வேலை செய்பவர்களுக்கு இருதய நோய் அபாயம் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கர வருடத்தின் முதல் பிரதோஷம் புதுவை ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகு வரும் முதல் பிரதோஷம், அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். எனவே இந்த பிரதோஷம் காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு முதலில் வேதபுரீஸ்வரருக்கும் திரிபுர சுந்தரி அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. பின்னர் நந்தி பகவானுக்கு விசேஷ அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற நெய் தீபம் ஏற்றி வழிபட்டனர். மேலும் ஆலயத்தை 9 முறை இடமிருந்து வலமாகவும் பின்னர் வலமிருந்து இடமாகவும் சுற்றி வந்து தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர். கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவல் குழுவினர் வெகு விமர்சையாய் செய்திருந்தனர். புதுவை சிங்காரவேலர் நற்பணி மன்றத்தின் சார்பாக நடைபெற்ற மேதின கட்டுமர படகு போட்டியில் காலாப்பட்டைச் சேர்ந்தவர்கள் திரளான அளவில் கலந்து கொண்டனர். புதுவை பெரிய காலாப்பட்டு சிங்காரவேலர் நற்பணி மன்றம் சார்பில் மே தினத்தை முன்னிட்டு கட்டுமர படகு போட்டி நடைபெற்றது. போட்டியினை மன்ற அமைப்பாளர் குமார் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு மன்ற தலைவர் குப்புராஜ் தலைமை தாங்கி வரவேற்று பேசினார். இதில் 17 படகுகளில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கடல் அலைகளுக்கிடையே சீறி பாய்ந்து சவாரி செய்தனர். போட்டியில் பெரிய காலாப்பட்டைச் சேர்ந்த விநாயகமூர்த்தி, அன்பழகன் மற்றும் தேவராஜ் சாம்பியன் பட்டத்தையும் 1500 ரூபாய் ரொக்க பரிசினையும் பெற்றனர். காலாப்பட்டு சுப்பிரமணி, ராஜ்குமார் மற்றும் 2வது பரிசினையும், ராஜ், சிவானந்தம், முருகன் ஆகியோர் 3வது பரிசினையும் தட்டிச் சென்றனர். நிகழ்ச்சியில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர்.
இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் மூச்சுக்குழல் அடைப்பினால் பாதிக்கப்படும் நோயாளிகளின் பராமரிப்பில் செவிலியர்களின் பங்கு என்ற தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் மூச்சுக்குழல் அடைப்பினால் பாதிக்கப்படும் நோயாளிகளின் பராமரிப்பில் செவிலியர்களின் பங்கு என்ற தலைப்பில் 43வது செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பயிற்சியின் இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமை தாங்கினார். செவிலியர் கண்காணிப்பாளர் தேவகி வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினராக டாக்டர் லியோ குணாலன் கலந்து கொண்டு மூச்சு இழுப்பு என்பது மூச்சு விடும்போது மிக வேகமாகவும் மற்றும் தொடர்ச்சியாகவும் விசில் ஊதுகிற சத்தத்துடன் வரும். ஏனென்றால் மூச்சுக்குழலில் அடைப்பு ஏற்பட்டு அது குறுகி விடுவதால் மூச்சு இழப்பு ஏற்படுகிறது என்றும், மேலும் அதை சரி செய்யும் முறைகள் பற்றியும், நோயாளிகளை பராமரிப்பது பற்றியும், அதில் செவிலியர்களின் பங்கு பற்றியும் உரையாற்றினார். மேலும் செவிலியர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். நிறைவாக செவிலியர் கண்காணிப்பாளர் வாசுகி நன்றி கூறினார். இதில் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், செவிலியர்கள், தலைமை செவிலியர்கள் மற்றும் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். பாகூர் மூலநாதர் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. புதுவை பாகூரில் உள்ள மூலநாதர் வேதாம்பிகை கோவிலில் சனி பிரதோஷம் உற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மூலநாதர் சுவாமிக்கும் வேதாம்பிகை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது. பின்னர் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. அபிஷேகத்தில் அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு 108 இளநீர் அபிஷேகம் நடந்தது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை கோவில் சிறப்பு அதிகாரி அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். தங்கம் விலை ஒரே நாளில் பவுனுக்கு 400 ரூபாய் அதிகரித்தது. தங்கத்தின் விலை மேலும் உயரும் என தங்க நகை வியாபாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். புதுவையில் நேற்று முன்தினம் தங்கம் 1 கிராம் 2077 ரூபாய்க்கும் 1 பவுன் 16,616 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. ஆனால் ஒரே நாளில் கிடுகிடுவென விலை உயர்ந்தது. 1 கிராமிற்கு 50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1 கிராம் தங்கம் 2127 ரூபாய்க்கும் பவுனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1 பவுன் 17,016 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தங்கத்தின் விலை இப்படி இருக்க வெள்ளியின் விலையும் தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. வரலாறு காணாத அளவு உள்ள இந்த விலை உயர்வு தொடரும் என்றும், தங்கம் 1 கிராம் 2250 வரை உயரக்கூடும் என்றும் தங்க நகை வியாபாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். தங்கம், வெள்ளி விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். இருப்பினும் தங்கம், வெள்ளி வாங்குபவர்களின் எண்ணிக்கை சற்றும் குறையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். கொடைக்கானல் செல்லும் பாதையில் தடுப்புச் சுவர் இல்லாததால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளது என்று மக்கள் கருதுகின்றனர். சர்வதேச சுற்றுலா நகரமான கொடைக்கானலுக்கு ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கொடைக்கானல் செல்ல பழனி வழியாக மலைப்பாதையிலும், வத்தலகுண்டு காற்றோட்டிலிருந்து மலைப்பாதையிலும், அடுக்கம் சாலை வழியாக மலைக்கும் 3 வழித்தடங்கள் உள்ளன. இந்த வழியாக தினமும் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள், சுற்றுலா வாகனங்கள் செல்கின்றன. இவற்றில் 2 வழித்தடங்களில் பெரும்பாலான இடங்களில் தடுப்புச் சுவர்கள் இல்லை. சில இடங்களில் பள்ளத்தில் உருண்ட வாகனங்கள் எடுக்கப்படாமல் உள்ளது. அதேபோன்று கொடைக்கானல் காற்றோட்டிலும் டம்டம் பாறை வரை தடுப்புகளும் புதர்களும் மண்டி காணப்படுகின்றன. இதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளது என்று மக்கள் கருதுகின்றனர். ஏர் இந்தியாவின் விமானிகள் வேலைநிறுத்தம் நீடிப்பதால் உள்நாட்டு விமான சேவை பாதிக்கப்பட்டு 4 நாட்களில் 40 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஊதிய உயர்வு கோரி ஏர் இந்தியாவின் உள்நாட்டு விமான பிரிவைச் சேர்ந்த 800 பயணிகள் கடந்த 4 நாட்களாக போராட்டம் செய்து வருகின்றனர். இந்த போராட்டத்தால் இதுவரை 430 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நேற்று மட்டும் 150 சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 40 கோடி வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மற்றும் வேலை நிறுத்தம் தொடர்ந்தால் இழப்பு மேலும் அதிகரிக்கும். இதனிடையே ஏர் இந்தியா தலைவர் அரவிந்த் ஜாதவ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விமானிகள் சங்கத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். மற்றும் சங்கத்திற்கான அங்கீகாரம் ரத்து செய்ததை திரும்பப் பெறவும், பணி நீக்கத்தை ரத்து செய்யவும் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.